என் தங்கப்பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கின்றது. அப்படி நாளை என்ன நாள்? என் தங்கமே, நாளைய விடியல் உனக்கு தேய்பிறை பஞ்சமி விடியல். என் குழந்தையே, இந்த வராகியானவள் நாளை உன் இல்லம் முழுவையும் நிறைந்து நிற்கப் போகின்றேன். நாளைய விடியலில் நான் உன் இல்லத்தின் வாசலில் நிற்கும் பொழுது நீ என்னை அம்மா வா தாயே என்று சொல்லி ஒரு முறை அழைத்தால் போதும். என் தங்கமே, எதற்காக உன்னை அழைக்கச் சொல்கின்றேன் தெரியுமா? நீ அழைக்கும் பொழுது உன்னுடைய குரலில் இருக்கின்ற உணர்வுகளை வைத்தே உனக்கு என்ன பிரச்சனை, அல்லது நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா, எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கின்றாயா என்பதனை நான் புரிந்து கொள்வேன். என் தங்கமே, சந்தோஷமாக அழைப்பதற்கும் மனதில் கவலையோடு அழைப்பதற்கும் குரலில் வேறுபாடுகள் தெரியும். உன்னுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு நான் உன் இல்லத்திற்குள் வருவேன். என் தங்கமே, நீ அழைக்காமலேயே நான் வரத்தான் செய்வேன். இருந்தாலும் இந்த விஷயத்திற்காகத்தான் உன்னை நான் என்னை நோக்கி அழைக்கச் சொல்கின்றேன். நாளைய விடியல் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ நீர் தெளித்து கோலமிட்ட பிறகு அம்மா உள்ளே வந்திருப்பேன். என் தங்கமே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள். வராகி நம்முடைய இல்லத்திற்குள் வந்துவிட்டால் அதனால் நம் இல்லத்தில் நாம் இனிமேல் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நம்மை அவள் காப்பாற்றுவாள் என்று மட்டும் நினைக்கக்கூடாது. நான் அங்கே வந்துவிட்ட பிறகுதான் உன்னுடைய இல்லத்தில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும். நாளை ஒரு நாள் இந்த தாயானவள் எனக்காக மட்டும் நான் சொல்வதையெல்லாம் நீ செய்து பார். வீட்டிற்குள் எந்தவிதமான சண்டைகளோ சச்சரவுகளோ இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேச வேண்டும். யாருடைய மனதையும் யாரும் கெடுக்கும் விதமாகவோ அல்லது இன்னொருவர் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீருக்கோ காரணமாக இருக்கக்கூடாது. என் தங்கமே, முதலில் உன்னுடைய குடும்பத்திற்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்திற்குள் ஒற்றுமை அதிகமாக இருந்தால்தான் தெய்வம் உன் இல்லத்தை தேடி எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய். என் தங்கமே, அதுபோல உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும். என் தங்கமே, உன் இல்லம் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மை என்பது உன் இல்லத்தில் இருப்பது மட்டும் கிடையாது, உன்னுடைய மனதும் தூய்மையாக இருக்க வேண்டும். யார் வீட்டிற்கு வந்தாலும் அவர்களை உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பு அறைக்கு வைத்து பேசிவிட்டு அனுப்ப வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய இல்லத்தினுடைய பூஜை அறைக்கோ அல்லது சமையலறைக்கோ நீ அழைத்து வந்து காண்பிக்க கூடாது. என் தங்கமே, அவர்களாக உள்ளே வருகிறார்கள், நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நீ சொல்வாய். என் தங்கமே, எப்பொழுதுமே இந்த பழக்கத்தை வைத்திருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நீ எத்தனை பேர் இல்லத்திற்கு சென்றிருக்கின்றாய்? வரவேற்பு அறையிலேயே வைத்து உன்னை அனுப்பி இருக்கின்றார்கள். ஆனால் நாம் மட்டும் என்ன செய்கின்றோம்? எல்லோரையும் வந்து பாருங்கள், உள்ளே வாருங்கள் என்று அழைத்து விடுகின்றோம். என் குழந்தையே, அப்படி ஒரு நாளும் செய்யாதே. எந்த தெய்வத்தை வணங்குகிறார்கள் என்று நோட்டமிடுவார்கள். இவர்கள் என்ன செய்கின்றார்கள், என்னென்ன பூஜைகள் செய்கின்றார்கள் என்றெல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள். என் தங்கமே, இதுவெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை கெடுத்துவிடும். அவர்கள் கண் திருஷ்டியை போட்டு விடுவார்கள். என் தங்கமே, அதுபோலத்தான் சமையலறையிலும் இருக்கின்ற பொருட்களை பார்த்தாலோ சமைத்து வைத்திருக்கின்ற உணவை பார்த்தாலோ அவர்கள் ஏக்கம் கொள்வார்கள். என் தங்கமே, ஒருவேளை உன்னுடைய சமையலறை சுத்தம் இல்லை என்றாலும் கூட அதையும் குறை சொல்லிக்கொண்டு வெளியில் எல்லோரிடத்திலும் சொல்வார்கள். அங்கே உன்னுடைய இல்லத்தின் சமையலறை ஒரு பேச்சு பொருளாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ எல்லாவற்றையும் சரியாக கவனித்து நாளை ஒரு நாள் மட்டும்
உன் அம்மா எனக்காக நீ இதையெல்லாம் செய்ய வேண்டும். என் தங்கமே, நான் உன் இல்லத்தில் சந்தோஷமாக இருக்க விரும்புகின்றேன். எந்த ஒரு கவலையையும் எந்த ஒரு கண்ணீரையும் நாளை நான் காண விரும்பவில்லை. உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா கஷ்டங்களையும் நான் ஏற்கனவே அறிந்து வைத்திருப்பதனால் நீ என்னிடத்தில் புதிதாக எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என் பிள்ளை, அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கை உனக்கென்று எதுவெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் நாளை அம்மா ஓரளவிற்கு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். மீதம் இருப்பதை நீ உன்னுடைய முயற்சியினால் தானாகவே பெற்றுக்கொள்வாய். என் குழந்தை, நான் நாளை உன்னோடு இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் புரிந்து கொள்வேன். அது மட்டுமல்லாமல் என் பிள்ளைக்கு என்ன வேண்டும், என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கின்றது, எதனால் என் குழந்தை எப்பொழுதும் இப்படியே மனவேதனையோடு காணப்பட்டாய் என்பது எல்லாவற்றிற்கும் நாளையே உனக்கு தீர்வு கொடுக்கின்றேன். ஆனால் நாளை ஒரு நாள் மட்டும் அம்மா சொல்வது போல குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் முழுமையாக இருந்து கொண்டிருக்குமானால், நாளை ஒரு நாள் யாரோடும் எந்தவிதமான மனக்கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் இருக்குமானால் அம்மாவும் சந்தோஷமாக இருப்பேன். என்னை நீ அடுத்த நாளும் இருக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர பஞ்சமி இரவிலேயே அம்மாவை விரட்டி அனுப்ப முயற்சிகளை செய்து விடாதே. ஒருவேளை தினம்தோறும் உன் இல்லத்தில் இதுபோன்று நடந்து கொண்டிருக்குமானால் தெய்வம் அங்கே நிரந்தரமாகவே குடியிருந்துவிடும் என்பதனை நீ மறக்க மாட்டாய். என் குழந்தை, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான செயல்கள் நடக்கின்றது. ஒவ்வொரு நாளும் உனக்கு பல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. கெட்ட விஷயங்களையும் பார்க்கின்றோம். கெட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது மனம் வேதனைப்படுகின்றோம். நல்ல விஷயங்களை பார்க்கின்றோம். அதை பார்க்கும் பொழுது மனது சந்தோஷம் அடைகின்றோம். இப்பொழுது வாழ்க்கையில் எல்லாமே மாறி மாறி உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, ஒன்றை மட்டும் நீ தெளிவாக உணர்ந்து கொள். வாழ்க்கையில் எது நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னை கைவிட மாட்டார்கள். உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் எப்பொழுதுமே நீ சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கையில் அளிக்க நினைப்பவர்கள் யார் என்பதை எல்லாம் பார்த்து எல்லாவற்றையும் தகுந்த நேரத்தில் செய்து கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதை நீ மறக்காதே. என் தங்கமே, மனதில் இருக்கின்ற உன்னுடைய வேதனையை போக்குவதற்குத்தான் இந்த வராகி வந்திருக்கின்றேன். அதனால் நீ நாளை இந்த தாயினுடைய அன்பினை முழுமையாக பெற்று விடுவாய் என்ற நம்பிக்கையோடுதான் நீ எழுந்திருக்க வேண்டும். என் தங்கமே, எழுந்ததும் உன்னுடைய உள்ளம் கையை நன்றாக பார்த்துவிட்டு மனதில் தெய்வத்தை வணங்கிவிட்டு நீ மற்ற எல்லாவற்றையும் அதன் பிறகு பார்க்க வேண்டும். என் குழந்தை, அம்மா நீ சொன்னதை நான் எல்லாம் முடிந்த பிறகுதான் பார்த்தேன் என்று சொல்வாயானால் என் குழந்தை, அதற்காக நீ பயப்பட வேண்டாம். என் தங்கமே, அடுத்து வருகின்ற பஞ்சமியில் நீ இதை பின்பற்றி பார். பஞ்சமியில்தான் இதை செய்ய வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நான் சொல்வது போல குடும்ப ஒற்றுமை என்பது எந்நாளும் இருந்து கொண்டிருக்குமானால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்கப் போகின்றது? என் குழந்தையே, உன்னை மற்றவர்கள் ஒதுக்குகின்றார்கள் என்று சொல்வதற்கு முன்பாக நீ அவர்களை ஒதுக்கி வைத்துவிடு. அவர்கள் யார் உன்னை ஒதுக்குவதற்கு? என் தங்கமே, உனக்கு எல்லா தகுதியும் இருக்கின்றது அவர்களை ஒதுக்கி வைப்பதற்கு என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு நடந்தால் போதும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கும் ஒரு நல்ல விஷயத்தை தரும். அந்த விஷயம் எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்பது மட்டும்தான் கேள்விக்குறியாக நிற்கின்றதே தவிர அது உனக்கு ஒரு நாளும் கிடைக்காமல் போகாது என்பதனை புரிந்து கொள். நீ ஓரிடத்தில் இல்லை என்றால் அதை நினைத்து ஒருவர் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் நாளை அவர்களும் அந்த இடத்தில் இல்லாமல் தான் போவார்கள் என்பதை நீ புரிந்து கொள். அவரவரினுடைய எண்ணங்களுக்கு ஏற்பத்தான், அவரவர்களின் செயல்களுக்கு ஏற்பத்தான் அவர்களுக்கு மரியாதை கிடைக்கும். என் தங்கமே, அந்த மரியாதையை எல்லாம் சரியாக காப்பாற்றி கொள்பவர்கள் மட்டும்தான் அடுத்தவர்களிடத்தில் அதை எதிர்பார்க்க வேண்டும். கொடுத்தால்தான் திரும்ப கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு
நாளை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் தகுந்த மரியாதையை கொடு. நாளை நீ பேசுகின்ற எல்லோரிடமும் மரியாதையாக பேசு. யார் உன்னை எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை என்று என் குழந்தை உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை மட்டும் நாளை முழுவதும் வெளிக்கொண்டு வா. இந்த வராகி நாளை உன் இல்லத்தில் முழுக்க முழுக்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.